பச்சைக்காளி. எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அதிகாரம் 5. முருகனுக்கு மறுபடியும் பிரங்கை உண்டான போது அவன் இருந்த அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அண்ணாமலை அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவன் தனது கண்களை திறந்து பார்த்ததைக் கண்ட அண்ணாமலை, முருகா, கொஞ்ச நேரத்திற்கு முன் பலமாக அலறி கூச்சலிட்டாய். அதை கேட்டு நான் விழித்து கொண்டு வந்தேன். ஏனப்பா அப்படி அலறினாய்? உடம்பு சரியாக இல்லையா என்றார். அதை கேட்ட முருகன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தான் ஜடாமுடியை கண்ட விவரத்தை தெரிவித்தான். உடனே அண்ணாமலை ஆச்சரியத்தை தோற்றுவித்தவராக ஜன்னல் அண்டை போய் நின்று வெளியில் உற்று நோக்கினார். கந்தசாமியினுடைய வீட்டின் வாசலில் குரட்டின் மேல் யாரோ நின்றது தெரிந்தது. அது பொன்னம்பலத்தின் வடிவம் போல தோன்றியது. எதிர்த்த வீட்டு வாசற்படியில் யாரோ ஒருவர் நிற்கிறாரே, அவரை பார்த்துத்தான் ஜடாமுடி என்று நினைத்து கொண்டாயோ என்னவோ. முருகன் எழுந்து போய் ஜன்னல் அண்டை நின்று பார்த்து, அவர் எதிர்த்த வீட்டில் இருக்கும் பொன்னம்பலம் அல்லவா? அவரை பார்த்து நான் அலறுவேனா? பச்சை ஜோதியோடு வந்த ஜடாமுனியை நான் பார்த்தது நிச்சயமான சங்கதி. மற்றவர்கள் சொன்னதை கேட்டதிலிருந்து நீ அதையே நினைத்து கொண்டு தூங்கியிருப்பாய். அது கனவில் வந்திருக்கும். எத்தனையோ தினங்களாக நான் அதை பார்க்க முயற்சித்திருக்கிறேன். அது என் கண்களில் படவே இல்லையே. உனக்கு மாத்திரம் அது முதல் இரவிலேயே எப்படி தெரிந்தது? நான் கண்டது கனவல்ல. நான் தூங்கவே இல்லை. விழித்து கொண்டு இருந்தபோதுதான் அதை பார்த்தேன். ஆனால் அது ஜடாமுனியாக இருக்காது என்ற சந்தேகம் என் மனதில் உண்டாகிறது. ஜடாமுனியை பார்த்தேன் என்கிறாய், அது ஜடாமுனியாக இருக்காது என்கிறாய். நீயே இரண்டையும் சொல்லுகிறாயே. அது பார்வைக்கு ஜடாமுனி போல காணப்பட்டது. ஆனால் மனிதன் நடப்பது போல அது கால்களை ஊண்டி நடந்து போனது தெரிந்தது. நீ இதற்கு முன் எப்போதாவது ஜடாமுனியை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அப்படி இருக்க ஜடாமுனி பூமியில் காலை ஊண்டி நடக்குமா நடக்காதா என்பது உனக்கு எப்படி தெரியும்? ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். பேய் பிசாசுகள் வந்தால் நடக்கும் ஓசை கேட்காதாம், கால்கள் பூமியில் படுவது தெரியாதாம். ஓ, அப்படியெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிறார்களா? ஜடாமுடி என்பது சாதாரணமாக பேய் பிசாசுகள் எல்லாவற்றிற்கும் மேலானது. அதன் சங்கதி ஜனங்களுக்கு அவ்வளவாக நன்றாக தெரிந்திருக்காது. அது மந்திரத்திற்கே கட்டுப்படாதது என்று என் தகப்பனார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அது இருக்கும் இடத்திலிருந்து அதை விரட்ட யாராலும் முடியாதாம். ஓ, அவ்வளவு பொல்லாததா அது? அப்படியானால் என் மனதிற்கு தீலாகத்தான் இருக்கிறது. சரி, இங்கே தனியாக படுத்திருக்க உனக்கு அச்சமாக இருந்தால் மேலே வந்து என்னோடு படுத்துக்கொள், எழுந்து வா என்றார். உடனே முருகன் எழுந்து அவருடன் செல்ல, அவர் அங்கிருந்து விளக்கை அணைத்துவிட்டு மேல் மாடத்திற்கு போய் ஓரிடத்தில் முருகனை படுக்க வைத்துவிட்டு தமது கட்டிலில் படுத்துக்கொண்டார். மறுநாளைய காலை அண்ணாமலை தமது காலை கடன்களை முடித்து கொண்ட பின் முருகனை பார்த்து, முருகா, நான் வியாபார சம்பந்தமாக ஒரு ஊருக்கு போய்விட்டு வர வேண்டும். நீ வீட்டை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிரு. நேற்று வந்த மாதிரி ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வரும். சாப்பிட்டு விட்டு வீட்டிலேயே இரு என்று கூறிவிட்டு புறப்பட்டு வெளியில் போய்விட்டார். தனியாக விடப்பட்ட முருகன் அந்த வீடு முழுவதும் சென்று எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு வந்து எந்த அறையில் இருந்தபடி ஜடாமுனியை பார்த்தானோ அந்த அறைக்கு போய் ஜன்னல் அண்டை உட்கார்ந்து வெளியில் பார்த்தபடி இருந்தான். சுமார் அரை மணி காலத்திற்கு பிறகு எதிர்த்த வீட்டிற்குள் இருந்து பொன்னம்பலம் வெளியில் வந்தான். வந்தவன் நாற்புறங்களிலும் தனது பார்வையை திருப்பி அண்ணாமலையின் வீட்டு ஜன்னலிற்கு அப்பால் முருகன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு மெதுவாக நடந்து ஜன்னல் அண்டை வந்து நின்று கொண்டு, என்ன தம்பி, ஏன் தனிமையில் உட்கார்ந்திருக்கிறாய்? உங்கள் மாமன் உள்ளே இருக்கிறாரா என்று நயமாக வினவினான். அவர்கள் ஏதோ வியாபார சம்பந்தமாக வெளியூருக்கு போயிருக்கிறார்கள். வீட்டில் நான் மாத்திரமே இருக்கிறேன். பகல் சாப்பாட்டிற்கு வந்து விடுவாரா? வரமாட்டார். அநேகமாக இரவில் தான் வரலாம். இல்லாவிட்டால் நாளைக்கு வரலாம். எந்த ஊருக்கு போயிருக்கிறார்? அதை அவர்கள் என்னிடம் சொல்லவே இல்லை. நேற்று இரவில் நீ ஜடாமுனியை பார்த்தாயா? பார்த்தேன். அப்படியானால் நீ கூட பார்த்தாயா? ஆமாம், பார்த்தேன். என் மாமனிடம் நான் பார்த்ததை சொன்னேன். நான் கனவு கண்டிருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது கனவல்ல, நிஜமாகவே ஜடாமுனி வந்தது. அதை நானும் பார்த்தேன். இனி நாம் சும்மா இருப்பது சரியல்ல. எனக்கு தெரிந்த மந்திரவாதி ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த விஷயங்களில் அதிக அனுபவம் வாய்ந்தவன். அவனை வரவழைத்து இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும். ஜடாமுடி மந்திரத்துக்கு கட்டுப்படாதது என்று சொல்கிறார்களே, அப்படி யார் சொன்னது? மாமா தான் சொன்னார்கள். அப்படியானால் அவருக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் உண்டு போலிருக்கிறது. அவர் சொல்வது உண்மையாக இருக்கலாம். நாம் மந்திரவாதியை அழைப்பது பயன் தராது போலிருக்கிறது என்று கூறிய சமயத்தில் எதிர்த்த வீட்டின் சொந்தக்காரர் எங்கிருந்தோ வந்து அவருடைய வீட்டிற்குள் புகுந்தார். புகுந்தவர் அண்ணாமலை வீட்டின் ஜன்னலண்டை பொன்னம்பலம் நின்றதை பார்த்து அவனை அழைக்க அவன் சரையல் என்று திரும்பி எஜமானரிடம் ஓடினான். அவர் அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த போது, நீ நேற்றிரவு நன்றாக தூங்கினாயா என்றார். நன்றாகத்தான் தூங்கினேன். நீ எப்பொழுது படுத்தாய்? 9:30 மணிக்கு படித்தேன்.
மறுபடியும் எப்பொழுது எழுந்தாய்? பொழுது விடிந்த பிறகு எழுந்தேன். என்ன பொன்னம்பலம், நீ பெரிய புரட்டுக்காரனாக இருக்கிறாயே. நீ படுத்துக்கொண்ட அறைக்குள் நான் சரியாக 11 மணிக்கு வந்து பார்த்தேன். உன் படுக்கை காலியாக இருந்தது. அறையில் நீ இல்லை. உன்னை வீடு முழுவதிலும் நான் தேடி பார்த்தேன். எங்கேயும் நீ இல்லை. ஒருவேளை நீ வெளியே போயிருக்கலாம் என்றும் திரும்பி வருவாய் என்றும் நினைத்து பொறுத்து பார்த்தேன். 12 மணி வரையில் கூட நீ வரவில்லை. அதற்கு மேல் நான் கதவுகளை மூடி தாளிட்டு கொண்டு படுத்து கொண்டேன். மறுபடியும் விடியற்காலை 4 மணிக்கு விழித்துக்கொண்டு உன்னுடைய அறைக்கு வந்து பார்த்தேன். அப்பொழுது உன் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாய். கதவு உட்புறத்தில் தாளிடப்பட்டிருந்தது. நடு இரவில் நீ வெளியில் போய் மறுபடியும் வந்த பொழுது நீ எப்படி உள்ளே வந்தாய்? கதவுகளை யார் திறந்து விட்டது? நீ என்னை கூப்பிடவே இல்லையே. பொன்னம்பலம், நீங்கள் சொல்வது அதிசயமாக இருக்கிறதே. நான் 9:30 மணிக்கு படுத்தவன். பொழுது விடிந்த பிறகுதானே எழுந்தேன். நீங்கள் ஒருவேளை கனவு கண்டிருக்கலாம். கந்தசாமி கோபத்தோடு, நீ பெரிய போக்கிரியாக இருக்கிறாய். நான் உன்னை யோகியன் என்றளவா நினைத்தேன். நான் விழித்து கொண்டு பார்த்ததை சொல்லுகிறேன். என்னை நீ முட்டாளாக்க பேசுகிறாயே. நீ உண்மையை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா, இல்லாவிட்டால் வேலையை விட்டு வெளியேறப் போகிறாயா? கந்தசாமி, நடு இரவில் இந்த வீட்டிற்கு எதிரில் ஒரு ஜடாமுனி வந்து சந்திப்பதாக ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்களே. ஒரு வேளை அது இந்த வீட்டிற்குள் வந்து என்னை தூக்கி கொண்டு போயிருக்குமோ என்னவோ தெரியவில்லையே. கந்தசாமி, இது நல்ல கதையாக இருக்கிறது. ஜடாமுனியாவது மொடாமுனியாவது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அது ஒரு நாள் கூட என் கண்ணில் படவில்லை. அப்படியானால் நான் தூக்கத்தில் காணாமல் போன வகை என்ன? அது உனக்குத்தான் தெரிய வேண்டும். நான் சொல்வதை நம்ப மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். எஜமானரிடம் நான் எதற்காக போய் சொல்லப் போகிறேன்? நான் அப்படியெல்லாம் தப்பான வழிக்கு போகிறவன் அல்ல. அனாவசியமாக எஜமானர் என்மேல் ஆயாசப்படுகிறீர்கள். நீ சொல்வது எனக்கு நம்பிக்கையாக படவில்லை. சரி, நீ போய் உன் வேலையை கவனி. இதுபோல இன்னொரு தடவை நடக்குமானால் நான் உன்மேல் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்வேன் என்றார். அதற்கு மேல் பொன்னம்பலம் மறுமொழி கொடாமல் வீட்டிற்குள் போய்விட்டான். உடனே கந்தசாமி அங்கும் இங்கும் உழவத் தொடங்கி வீட்டிற்கு வெளியில் போய் வீதியை கடந்து எதிர்த்து வீட்டின் ஜன்னல் அண்டை போய் நின்று கொண்டு, என்ன முருகா, ஐயா வீட்டில் இருக்கிறார்களா என்றார். இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறார்கள். ஓஹோ, அதனால்தான் நீ தனியாக இருக்கிறாயா? எங்கள் வீட்டு பொன்னம்பலம் இங்கே வந்து உன்னிடம் என்ன சொல்லி கொண்டிருந்தான்? நேற்று இரவில் நான் ஜடாமுனியை பார்த்தேன். அவரும் பார்த்தாராம். அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஓ, நேற்று இரவில் ஜடாமுனி வந்தது. எங்கிருந்து வந்தது? அது உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அது செம்பட்டை தாடி, ஜடைகள், நெருப்பு தணல் போன்ற கண்கள் முதலியவற்றோடு காணப்பட்டது. அதை சுற்றிலும் பச்சை நிறமான ஜோதி சூழ்ந்து கொண்டிருந்தது. நிஜமாகவே நீ அதை பார்த்தாயா? இல்லாவிட்டால் மற்றவர் சொல்வதை கேட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாயா? மெய்யாகவே நான் அதை பார்த்தேன். அப்பொழுது மணி எத்தனை இருக்கும்? கிட்டத்தட்ட நடு ராத்திரி இருக்கும். நேற்றிரவு ஜடாமுனியை பார்த்ததாக நீ சொன்னதை கேட்டு அதற்கு மேல் பொன்னம்பலம் தானும் அதை பார்த்ததாக சொன்னானா? இல்லை, அவரே தான் முதலில் அதை பற்றி என்னிடம் கேட்டார். நேற்றிரவு ஜடாமுனியை பார்த்தாயா என்று அவன் உன்னிடம் கேட்டானா? ஆமாம். அந்த ஜடாமுனியை நீங்கள் பார்த்ததே இல்லையோ? நான் பார்த்ததும் இல்லை, இதுவரையில் அதை நம்பவும் இல்லை. இப்பொழுது நீ சொன்னதை கேட்டவுடன் எனக்கு அது உண்மையாக இருக்கும் என்று நம்பிக்கை உண்டாகிறது. நீங்கள் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறே வீட்டில் குடியிருக்கக்கூடாதா? நான் ஏற்பதற்காக ஏராளமாக பணத்தை செலவிட்டு கட்டினேன். அதை அவ்வளவு சுலபத்தில் விட்டு போக முடியுமா? அண்ணாமலை கூட இதை காலி செய்து விடும்படி 2-3 தடவைகளில் சொன்னார். இனி நானும் அந்த ஜடாமுனியை கவனிக்க வேண்டும் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு தமது வீட்டிற்கு போய்விட்டார். வீட்டிற்குள் சென்றதும், பொன்னம்பலம், இப்படி வா என்றார். உடனே பொன்னம்பலம் வந்து அவருக்கு எதிரில் நின்று, பலகாரம் கொண்டு வரட்டுமா என்று கூறியபடி உள்ளே போக முயன்றான். எனக்கு நீ பலகாரம் கொண்டு வருவது இருக்கட்டும். கொஞ்ச நேரத்திற்கு முன் நான் வந்தபோது முருகனோடு பேசி கொண்டிருந்தாயே, எதை பற்றி பேசி கொண்டிருந்தாய்? ஜடாமுனியை பற்றித்தான் பேசினேன். அதை பற்றி என்ன பேசினாய்? ஜடாமுனியை பார்த்ததாக அவனிடம் சொன்னேன். அவனும் அதை பார்த்ததாக சொன்னான். நீ எத்தனை மணிக்கு பார்த்தாய்? அப்பொழுது 12 மணி இருக்கலாம். அதை எங்கே பார்த்தாய்? வீதியில் பார்த்தேன். இரவு 9:30 மணி முதல் காலை வரையில் உன் அறையில் தூங்கினதாக என்னிடம் சொன்னாயே, அது நிஜமா? நீ ஜடாமுனியை 12 மணி சமயத்தில் வீதியில் பார்த்ததாக சொல்கிறாயே, அது நிஜமா? இரண்டும் நிஜம்தான். நான் என் அறையில் முதலில் படுத்த பொழுது 9:30 மணி. எழுந்தது காலை. நடுவில் நான் வீதியில் ஜடாமுனியை பார்த்தேன். உன்னை நான் கேட்டபோது இதை நீ ஏன் சொல்லவில்லை? அப்பொழுது நான் சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் முருகனிடம் கேட்டு சங்கதியை தெரிந்து கொண்டீர்கள். இனி நீங்கள் அவன் சொல்வதை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள்.
இல்லை, நான் சொல்வதையும் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். அதனால்தான் நான் அதை பற்றி உங்களிடம் பேசவில்லை. ஓஹோ, இது உன்னுடைய சாமர்த்தியம். இரவு 12 மணிக்கு ஜடா முனி வீதியில் வரப்போகிறது என்று உனக்கு எப்படி தெரிந்தது? பொன்னம்பலம், அது அந்த வேளைகளில் வருவதாக சிலர் சொன்னதை கேட்டேன். அதை பார்த்து அது என்ன செய்கிறது என்று கவனிக்க வேண்டும் என்று நினைத்து நான் வெளியில் நின்று கொண்டிருந்தேன். இதுதான் முதல் தடவையா? இல்லாவிட்டால் இதற்கு முன் கூட என்றைக்காவது போயிருக்கிறாயா? 5-6 தினங்களாக நான் போய் பார்க்கிறேன். அதே மணிக்கணக்கில் அது வருகிறது. இந்த வீட்டண்டை கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு இருளில் மறைந்து போகிறது. அது சரிதான். நான் நேற்றிரவு தாளிட்ட தெருக்கதவை வெளியில் இருந்தபடி நீ எப்படி தெரிந்து கொண்டு உள்ளே வந்தாய்? தெருக்கதவை துவாரத்தின் வழியாக திறக்கவும் ஆட்டவும் நீளமான ஒரு கம்பி சாவி ஆகப்பட்டது. நான் வெளியில் போனவுடன் அதனால் உட்புறத்தில் தாளிட்டு விடுவேன். உள்ளே வரும்பொழுது தாளை அதனால் திறந்து கொண்டு வருவேன். அது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? அது உள்ளே ஒரு அறையில் இருந்தது. அதை பார்த்தவுடன் அது இன்ன காரியத்திற்கு உபயோகப்படும் என்று தெரிந்ததால் அதை எடுத்து என் அறைக்குள் வைத்து கொண்டிருக்கிறேன். ஓ, எனக்கு தெரியாதபடி நீ என்னென்னவோ காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற. சரி, இருக்கட்டும், நீ போய் பலகாரம் கொண்டு வா என்றார். பொன்னம்பலம் உள்ளே போய் பலகாரம், காஃபி முதலியவைகளை கொணர்ந்து வைக்க அவர் அவைகளை உண்ணும் வேளையில் இறங்கினார். இங்கு நிலைமை இப்படி இருக்க, எதிர்த்து வீட்டில் தனிமையில் இருந்த முருகனுடைய மனதில் முதல் நாளிரவு கண்ட ஜடாமணியை பற்றிய நினைவு அபாரமான வியப்பையும் அச்சத்தையும் உண்டாக்கி கொண்டிருந்தது. இவையன்றி புதிய ஊரின் காட்சிகளும் தனது வாழ்க்கையின் சுக சௌகரியங்களும் அவனுடைய மனதில் இன்ப ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும்படி செய்தன. அந்த நிலைமையில் அவனுடைய சாப்பாடு வந்து சேர அவன் அதை ஆனந்தமாக உண்டுவிட்டு பொழுதை போக்கிக் கொண்டிருக்க மாலை 6:30 மணிக்கு அண்ணாமலை வந்து சேர்ந்தார். வந்தவர் முருகனை பார்த்து, இன்று பகலில் என்னை தேடிக்கொண்டு இங்கே யாராவது வந்தார்களா என்று வினவ, முருகன் யாரும் வந்து உங்களை பற்றி விசாரிக்கவில்லை. ஆனால் ஒரு முரட்டு மனிதன் இந்த வீட்டிற்கு எதிரில் அடிக்கடி வந்து நின்று என்னை முறைத்து பார்த்துவிட்டு போகிறான். அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்று தெரியவில்லை என்றான். அதை கேட்ட அண்ணாமலை வியப்போடு, யாரப்பா அவன்? நான் இருக்கிறானா என்று பார்த்துவிட்டு போகிறானோ என்னவோ. அவனுடன் பேசவில்லையா என்றார். அவனுடன் பேச எனக்கு அச்சமாக இருந்தது, அதுதான் பேசவில்லை என்றான். அண்ணாமலை தமது சட்டை, தலைப்பாகை முதலியவற்றை கழற்றிவிட்டு ஒரு சாய்மான நாற்காலில் உட்கார்ந்து சாய்ந்து கொண்டார். அப்பொழுது எதிர்த்து விட்டு பொன்னம்பலம் அங்கே வந்து மிக மரியாதையாக அங்குமிங்கும் பதுங்கி ஒதுங்கி அண்ணாமலையை பார்த்து, முருகன் தனியாய் இருக்கிறான் என்று நினைத்தேன். நீங்கள் வந்து விட்டீர்களா? எங்கள் வீட்டு எஜமானர் கூட உங்களை பற்றி கேட்டார்கள் என்றான். என்ன, ஏதாவது விசேஷம் உண்டா? என்னிடம் விவரம் எதையும் சொல்லவில்லை. அப்படியானால் நீ போய் நான் வந்து விட்டேன் என்று சொல். என்னை அங்கே வர சொன்னாலும் வருகிறேன், அல்லது அவர்கள் இங்கே வரலாமானாலும் வரட்டும் என்றார். உடனே பொன்னம்பலம் வெடித்து விட்டு போய்விட்டான். 5 நிமிஷ காலத்தில் கந்தசாமி அங்கு வந்து சேர்ந்து புன்னகை செய்த முகத்தோடு, இன்று பகல் முழுதும் நீங்கள் வீட்டில் இல்லை போல் இருக்கிறதே, எங்கேயாவது வேலையாக போயிருந்தீர்களோ என்று கூறியபடி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அன்று பகலில் நான் வியாபார சம்பந்தமாக வெளியில் போயிருந்து இப்பொழுதுதான் திரும்பி வந்தேன். விசேஷம் ஏதாவது உண்டா? வேறொன்றுமில்லை. அந்த ஜடாமணி விஷயம்தான். நேற்றிரவு பெரிய வேடிக்கை நடந்ததாம். என்ன நடந்ததாம் என்றார். கந்தசாமி முருகனிடத்திலும் பொன்னம்பலிடத்திலும் தாம் தெரிந்து கொண்ட செய்தியை கூறினார். நேற்றிரவு சுமார் 12 மணி இருக்கும். முருகன் அலறினான். தூங்கிக் கொண்டிருந்த நான் விழித்து கொண்டு எழுந்து போய் பார்த்தேன். அவன் மயங்கி கிடந்தான். நான் இவனை தட்டி எழுப்பி சங்கதியை கேட்டேன். அதன் மேல் இவன் தான் கண்டதை சொன்னான். பொன்னம்பலமும் அதை பார்த்தான் என்றால் ஜடாமணி வருவது நிஜமான விஷயமாகிறது. பொன்னம்பலம் பெரிய துணிச்சல்காரனாக இருக்கிறானே. ஜடாமணி என்னை நெருங்கினால் அது ஒரே அறையாக அறைந்து விடுமே. அதனால் துர்மரணம் அல்லவா நேரிடும் என்றார். அதே சமயத்தில் ஜன்னலுக்கு பக்கமாக வெளியில் யாரோ தும்மின ஓசை உண்டாயிற்று. அண்ணாமலை யார் அது என்று கேட்டபடி சரையல் என்று எழுந்து ஜன்னலண்டை போய் பார்க்க அங்கு யாரும் காணப்படவில்லை. அவர் திரும்பி வந்து மற்றவரை பார்த்து, யாரோ ஜன்னலண்டை நின்று கொண்டு தும்மின மாதிரி இருந்தது, யாரையும் காணோமே, நான் வெளியில் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். சென்றவர் 2 நிமிஷ காலத்தில் திரும்பி வந்து, யாரும் காணப்படவில்லையே, இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே, பகலில் கூட நம் கண்ணில் படாதபடி அந்த ஜடாமணி சஞ்சரிக்கிறதா என்ன என்றார். முருகன் யாரோ தும்மின மாதிரி ஓசை உண்டானதை நான் கூட கேட்டேன். மனிதர் யாரும் ஜன்னலண்டை இல்லாவிட்டால் அது அந்த ஜடாமணியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். அண்ணாமலை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார். அதுவரையில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கந்தசாமி, சரி, நாம் இனி அலட்சியமாக இருப்பது சரியல்ல. இது உண்மையில் ஜடாமுனியாக இருக்குமானால் இதை விரட்ட நாம் தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். சரி, நான் வருகிறேன் என்று கூறியபடி எழுந்து வெளியில் போய் தமது வீட்டை அடைந்தார்.
அடைந்தவர் அன்றிரவு முழுவதும் தாம் விழித்திருந்து ஜடாமுனியை கவனிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். ஜடாமுனி வரும்பொழுது பொன்னம்பலம் அதனிடம் நெருங்காமல் இருக்கும்படி கூறி அவனை எச்சரித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்து தாளை திறக்கும் கம்பிச்சாவை எடுத்து தமது படுக்கை அறையில் வைத்து கொண்டார். அதுவன்றி உட்புறத்தில் கதவை பூட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு பூட்டையும் எடுத்து ஆயத்தமாக வைத்து கொண்டார். வழக்கப்படி பொன்னம்பலம் 9:30 மணிக்கு தன் அறையில் படுத்துக்கொள்ளச் சென்றான். கந்தசாமி விளக்குகளை அணைத்துவிட்டு வீட்டின் கீழ்ப்பாகத்தில் இருந்த ஒரு அறையின் ஜன்னல் அண்டை உட்கார்ந்து வெளிப்பக்கத்தை பார்த்தபடி இருந்தார். அண்ணாமலையுடைய வீட்டின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு போயின. கதவுகள் தாளிடப்பட்டு விட்டன. வீதியில் இருள் நிறைந்திருந்தது. சுமார் இரவு 12 மணிக்கு ஜடாமணி ஒவ்வொரு நாளிலும் வெளியில் காணப்பட்டது என்று பொன்னம்பலம் கூறியது கந்தசாமிக்கு நன்றாக நினைவில் இருந்தது. மணி எப்பொழுது 12 ஆகும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தார். கடிகாரத்தின் மணிமுள் மெல்ல மெல்ல நகர்ந்து 12இல் போய் நிற்க அதற்குள் அவருடைய ஆவலும் மனவேதனையும் அச்சமும் உச்ச நிலைமையை அடைந்திருந்தன. பார்த்து பார்த்து அவருடைய கண்கள் பூத்து போயின. அவர் வீதியை பார்த்தபடி உட்கார எங்கிருந்தோ குபீர் என்று உண்டான பச்சை ஜோதி அவருடைய அறைக்குள் வீசியது. அது வீதியிலிருந்துதான் உண்டாகியிருக்கும் என்ற நினைவே முதலில் அவருடைய மனதில் உதித்தது. அவர் வீதியை உற்று நோக்கினார். அங்கே இருளே சூழ்ந்திருந்தது. ஆகவே அந்த வெளிச்சம் தமது வீட்டிற்குள்ளேயே உண்டாகிறதென்று அவர் உடனே அனுமானித்து கொண்டு அச்சத்தோடு மெதுவாக பின்பக்கம் திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்புறத்தில் இருந்த இன்னொரு ஜன்னலின் வழியாக அந்த வெளிச்சம் வந்தது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அதாவது அவர் அப்போது எந்த அறைக்குள் உட்கார்ந்திருந்தாரோ அதற்கு அடுத்தாற் போல இருந்த இன்னொரு அறையிலிருந்து அந்த வெளிச்சம் உண்டாகவே ஜடாமணி பக்கத்து அறைக்குள் இருக்கிறது என்று அவர் நிச்சயித்து கொண்டு உடனே குபீர் என்று பின்பக்கம் திரும்பி நின்று ஜன்னலிற்கப்பால் தமது பார்வையை செலுத்தினார். அதீதமாக தோன்றிய பச்சை வெளிச்சத்தின் நடுவில் ஒரு பயங்கரமான வடிவம் காணப்பட்டது. அது பச்சை மத்தாப்பின் வெளிச்சமாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவருடைய மனதில் உதித்தது. அந்த அறையில் கந்தகம் முதலியவற்றின் நாற்றம் உண்டாகவில்லை. அது பச்சை மத்தாப்பல்ல என்று அவர் நிச்சயித்து கொண்டு அந்த உருவத்தை உற்று நோக்கினார். அவருடைய ரோமம் சுளிர்த்தது. அச்சத்தினால் அவருடைய அங்கங்கள் கிடுகிடுவென்று ஆடின. அவர் பிரமித்து போய் விழித்த கண்களை மூடாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். ஜன்னலிற்கப்பால் பச்சை ஜோதியின் இடையில் காணப்பட்ட வடிவத்தின் முகத்தில் நெருப்பு தணல் போல மின்னிய 2 கண்கள் இருந்தன. செம்பட்டையாக இருந்த ஜடைகளும் தாடியும் புதர் போல அந்த வடிவத்தை மறைத்து கொண்டிருந்தன. 2 கடைவாய்களிலும் கொக்கிப்பற்கள் 2 வெளியில் வந்திருந்தன. அவைகளை காணவே கந்தசாமிக்கு கொலை நடுக்கம் உண்டாகிவிட்டது. அவர் வாயை திறந்து பேச மாட்டாமல் தொண்டை இறுகி போய்விட்டது. அப்பொழுது ஜடாமுனி பயங்கரமாக ஒரு கனைப்பு கனைத்து கொண்டு அடி தொண்டையில் விகாரமான துவனியோடு பேசத் தொடங்கி, டேய் மானிடப்பதரே, நான் என் மூச்சுக்காற்றால் உன்னை தவிடுபொடியாக்கி கொல்லவல்ல வீராதி வீர ஜடாமுனீஸ்வரன். நான் இங்கே வசிப்பது நிஜமானால் என்னை விரட்டிவிட வேண்டும் என்று நீ சொன்னாயே. உன் சாமர்த்தியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் இப்போது உனக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நீ என்னை விரட்டப் போகிறாயா அல்லது நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தப் போகிறேனா என்பது இப்பொழுது தெரியப் போகிறது என கூறியது. அதை கேட்ட கந்தசாமியினுடைய கலவரம் அதிகரித்தது. தாம் எதிர்த்த வீட்டில் அண்ணாமலையுடன் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் அந்த ஜடாமுனி மறைந்திருந்து அதை கேட்டிருக்க வேண்டும் என்றும் அதுவே தனது தும்மலால் தங்களை எச்சரித்திருக்க வேண்டும் என்றும் அவர் சந்தேகித்தார். அதன் கோபத்திற்கு இலக்காகாமல் தாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துடன் நிரம்பவும் பணிவாக மறுமொழி கொடுக்கத் தொடங்கி, நான் உங்களை விரட்டுவதாக யாரிடத்திலும் சொல்லவே இல்லையே. உங்கள் விஷயத்தில் மனதாலும் தவறு செய்யாத என்னிடம் நீங்கள் கோபத்தை காட்டுவது நியாயமாகாதாகையால் கோபிக்காமல் உங்கள் பிரியப்படி எங்கே வேண்டுமானாலும் இருங்கள் என்றான். அதை கேட்ட ஜடாமுனி விகாரமாக நகைத்து, நீ ஏற்கனவே செய்த குற்றத்திற்கு இன்னொரு குற்றம்தான் பரிகாரமா? நான் முக்காலத்தையும் உணரும் ஞான திருஷ்டி உடையவன் என்பது உனக்கு தெரியாது போலும். நீ முதலில் குற்றம் செய்ததை ஒப்பிக்கொண்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் உன்னை விட்டுவிட்டு போயிருப்பேன். ஒரு குற்றத்திற்கு துணையாக இன்னொரு குற்றம் செய்து விட்டாய். உன்னை நான் தண்டிக்காமல் விடவே மாட்டேன். ஆனால் உன்னுடைய பணிவான நடத்தையைக் கண்டு நான் ஒரு விதத்தில் சந்தோஷமடைகிறேன். அதனால் உன்னை நான் கடுமையாக தண்டிக்காமல் சொற்பமாகவே தண்டிக்கப் போகிறேன். உனக்கு 3 நாட்கள் வரையில் வாய்தா ஏற்படுத்தி தருகிறேன். அதற்குள் நீ இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு போய்விட வேண்டும். இந்த என்னுடைய முடிவான உத்தரவை நிறைவேற்றாமல் நீ அசட்டையாக இருந்தால் நான் உன்னுடைய இருதயத்தை பிளந்து அதிலுள்ள இரத்தத்தை குடித்தே என் கோபத்தை தணித்துக் கொள்வேன். உன்னை பார்க்கும்போது இப்போதே உன்னை பலி போட்டு உன் இரத்தத்தை பருக வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. உன் பணிவை கருதி அதை அடக்கிக் கொள்கிறேன் என்றது.
அதை கேட்கவும் கந்தசாமி மிகுந்த வியப்பும் திகைப்பும் அடைந்தார். பேயோ பூதமோ ஜடாமுனியோ மனிதருடன் நேருக்கு நேர் பேசியதாக அவர் கேள்வியுற்றதே இல்லை. அது உண்மையில் ஜடாமுனியாக இருக்குமா அல்லது மனிதன் எவனேனும் வேண்டுமென்றே அப்படி வேஷம் போட்டு வந்து பயமுறுத்துகிறானோ என்று நினைத்து அவர் அதை பார்த்து, நான் உங்கள் உத்தரவை சந்தோஷத்துடன் நிறைவேற்றி வைக்க தடையில்லை. ஆகையால் நீங்கள் ஜடாமுனீஸ்வரர் தான் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்றார். ஜடாமுனி, அடே மானிடப்பதரே, இப்போது நீ நினைப்பது என்னதென்று நான் தெரிந்து கொண்டேன். யாரோ வேஷதாரி இப்படி வந்திருக்கலாம் என்று நீ சந்தேகம் கொள்கிறாய். உன் சந்தேகம் தீரும்படி நான் உனக்கு என் வல்லமையை காட்டுகிறேன். உன்னுடைய வேலைக்காரனை இன்றிரவு நான் பலி போட்டு அவனுடைய இரத்தத்தை குடிக்கப் போகிறேன். அதிலிருந்து நான் ஜடாமுனீஸ்வரன் என்பதை நீ தெரிந்து கொள். என் உத்தரவை நீ அசட்டை செய்தால் உன் கதியும் அதே போலத்தான் முடியும். ஜாக்கிரதை என்றது. கந்தசாமி அச்சமும் கலக்கமும் அடைந்து, நீங்கள் எனக்கு எந்த அடையாளமும் காட்ட வேண்டாம். பொன்னம்பலத்தை கொல்ல வேண்டாம். நீங்கள் உண்மையில் ஜடாமுனி என்று நம்புகிறேன். உங்கள் உத்தரவின்படி நான் 2 தினங்களில் இந்த வீட்டை விட்டு எங்கேயாகிலும் போய்விடுகிறேன் என்றார். அவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுதே அங்கிருந்த பச்சை வெளிச்சம் மறைந்து போய்விட்டது. ஜடாமுனி இருந்த அறையில் இருள் சூழ்ந்து கொண்டது. இருளில் ஜடாமுனி தம்மிடம் வந்து ஏதேனும் தமக்கு தீங்கு செய்யுமோ என்ற அச்சம் கந்தசாமியின் மனதில் உண்டாகிவிடவே தாம் அப்போது என்ன செய்வதென்று நிச்சயிக்க மாட்டாதவராக அவர் மயங்கி நிற்க, அப்பொழுது அந்த வீட்டில் எங்கிருந்தோ ஒருவர் சிரித்தது போல ஓசை கேட்டது. கந்தசாமியின் நிலைமை முன்னிலும் அதிகமாக கேவலமாயிற்று. அவருடைய உடம்பு வியர்த்து வெளவெளத்து கலகலத்து போயிற்று. அவர் நிற்க மாட்டாமல் தள்ளாடியபடி நடந்து சிறிது தூரத்திற்கு அப்பால் இருந்த மின்சார விளக்கின் விசையை அழுத்தி விளக்கை கொளுத்து போட்டார். எங்கும் வெளிச்சம் நிரம்பி போயிற்று. அவருடைய திருஷ்டியில் ஜடாமுனி படவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு அப்பால் சென்று வழியில் இருந்த விளக்குகளை கொளுத்துவிட்டபடியே மேன்மாடத்திற்கு சென்று அங்கிருந்து விளக்கை கொளுத்துவிட சிறிது தூரத்திற்கு அப்பால் பொன்னம்பலம் நின்றது தெரிந்தது. செம்பட்டை நிறைமுடமாக இருந்த ஒரு கற்றை தாடிமயிர் அவனுடைய கையில் காணப்பட்டது.